பேக் டு மை சேனல் குட்டிமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம குட்டிமாஸ் கிச்சனில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக பிளான் பண்ணி திருச்செந்தூர் அண்ட் தென் திருநெல்வேலிக்கு ஒரு ட்ரிப் போனோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் குட்டிமாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆக போகுது. இது வந்துட்டு மத்தியானம் 1 o'clock கிடையாது, நடுராத்திரி 1 o'clock. இன்னும் யாரும் தூங்கவே இல்லை. 2 o'clock தான் ட்ரெயின். ஸோ ட்ரெயின் ஏறிட்டு தான் தூங்கணும். டைம் அரௌண்ட் 1:30 ஆகுது. எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பிட்டோம், வந்துட்டோம். கொஞ்ச நேரம் சும்மா நடக்கலாம் அப்படின்னு நானும் அப்பாவும் நடக்க வந்துட்டோம். டைம் வந்துட்டு எக்ஸாக்டாக 2 o'clock ஆகிடுச்சு. இன்னும் ட்ரெயின் வந்த பாடு இல்லை, நான் இன்னும் ஏறின பாடும் இல்லை. டைம் இப்போது 2:42. இன்னும் ட்ரெயின் வரல. இன்னைக்கு இந்த பக்கம் ஏதோ ட்ரெயின் வந்த மாதிரி தெரியலை. உங்கள் கண்ணுக்கு எதுனா தெரியுதா? வெற்றி, ஒரு வழியாக ட்ரெயின் வந்துடுச்சு. டைம் இப்போ வந்துட்டு 3 o'clock ஆகிடுச்சு. தூங்க வேண்டியதுதான். குட் நைட். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விண்வெல்லாம் இவ்வளோ கிட்ட நேரில் பார்க்குறதே இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம். நல்லா பெருசாக இருக்குது. இன்னொரு 1 hour இருக்குது ரீச் ஆகிறதுக்கு. நைட்டு வேறு அப்பரில் ஏற்றி விட்டு ஏசி குளிரில் நடுக்கிட்டே தூங்கினேன். எப்படியோ லேட்டாக தூங்கினாலும் நிம்மதியாக தூங்கி ஏஞ்சாச்சு. எல்லாருமே ஒரு வழியாக ரூமுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கோயிலுக்கு அடுத்து கிளம்ப வேண்டியதுதான். கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எல்லாருமே காலையில் வாங்கிட்டு வந்த காஃபியை நான் இப்போ தான் குடிச்சிட்ருக்கேன். இன்னும் இது சூடான பாடில்லை. நாங்கள் எல்லாருமே இப்போ நெல்லையப்பர் காந்திமதி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டுட்டு கோயில் போக வேண்டியதுதான். என்னை சுற்றி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் ஆனியன் ரவா ஆர்டர் பண்ணேன், இன்னும் வந்த பாருங்க. ஃபைனலி நான் ஆர்டர் பண்ண ரவா தோசை வந்துருச்சு. கோயிலுக்கு வந்துட்டோம். சாமி தர்ஷன் முடிச்சுட்டு கோயிலேருந்து வெளில வந்தோடனே ஆப்போசிட்லேயே போத்தீஸ். இந்த மாதிரி இடத்துல பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணாமல் போவோமா? அதனால ஷாப்பிங்காக போத்தீஸ் போகிறோம். இங்கே வந்துட்டு கிட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு அந்த ஹேண்டில் பெயிண்ட் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. உள்ளே போய் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம். இப்போ வந்துட்டு லெனின் காட்டன் செக்ஷனில் எங்கள் அம்மா வந்துட்டு புடவை பார்த்துட்ருக்காங்க. இந்த மந்த் அவங்களுக்கு பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, அப்புறம் என்னோடய பர்த்டேலாம் ஜூனில் வருதா. ஸோ அதுக்கெல்லாம் ட்ரெஸ் பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலி எனக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துட்டோம். பில் கொடுத்தா மெஹந்தி போடுவாங்க, அதுவும் போட்டாச்சு. நெயில் பாலிஷும் போட்டாச்சு. ஸோ இப்போ ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பலாம். லஞ்சுக்கு நானும் ஒரு கோபி நூடுல்ஸ் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டோம். எல்லாருமே கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தென் இப்போ நெக்ஸ்ட் ரூம் வக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ரீவைகுண்டம் கிளம்புறோம். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு திருவைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே சாமி கும்பிட்டு அடுத்து கிளம்பணும். வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு வந்தோம். இந்த கோயிலில் பாதி கோபுரம் தான் இருக்குது, மீதி கோபுரத்தை காணும். இப்படியே சைடில் திரும்பி போனோன்னா அழகாக 2 மயில் உட்காந்துருக்கு. தெரியுதா தெரியுதா தெரியுதா? கீழே 2 மயில் பார்த்தோமா? இப்போ உள்ளே வந்தோடனே உள்ளுக்குள்ளே 2 மயில். இங்கே நிறைய மயில் வருமா? மயில் கத்துது. ஐயோ, திடுக்கு திடுக்கு என்று பறந்து திக் திக் முட்டுகிறது. நெக்ஸ்ட் நாங்கள் வந்திருக்கிற ஸ்பாட் வந்துட்டு வன திருப்பதி. டின்னருக்கு வந்துட்டு பொடி தோசை அப்புறம் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். ஃபைனலி எல்லா கோயிலையும் விசிட் பண்ணி முடிச்சுட்டு திருச்செந்தூருக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. நைட் வேறு ட்ரெயினில் ஒழுங்காக தூங்கலை. ஸோ தூங்க வேண்டியதான். இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 1 பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆர் சேனல் குட்டிமாஸ் கிச்சன் அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2.